guys, welcome back to my Anglo Tamilichi lifestyle channel. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரஸ்டிங்கான vlog வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlog ஒரு 2 டேஸ்க்கு வந்து தொடர்ச்சியா எடுத்த vlog தான். சோ நம்ம வீட்ல சில பல அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். and அதோட சேர்த்து கொஞ்சம் க்ளீனிங் வர்க் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். I hope வந்து கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்க நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மண்டே அன்னைக்கு எடுத்த கிளிப்ஸ் தான். அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் துணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் துவைக்கிறதுக்காக. மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் போட முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கையிலே துவைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு 2-3 ஸ்க்ரீன் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் சோப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஊற வச்சுட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு நல்ல டைம் கிடைக்கும் போது இந்த ஸ்க்ரீன் துணி இந்த பில்லோ கவர்ஸ் எல்லாமே எனக்கு கையில் துவைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால வந்து அதை ஊற வச்சுட்டு கையோட இந்த சாக்ஸ் கர்ச்சிஃப் இது எல்லாமே வந்து நல்ல கையில தேய்ச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கெட்ல வந்து ஊற போட்டுட்டு இது ஊறிட்டு இருக்க கேப்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு கிளீனிங் ஒர்க்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால எங்க வீட்டில் இந்த ஸ்டாண்டிங் ஃபேன் வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நானும் லாஸ்ட் வீக்கே வந்து இதை க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தது. ஆனால் என்ன நினச்சேன்னு தெரியல, அப்படியே விட்டாச்சு. சரி இன்னைக்கு இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த ஃபேன் இப்போ இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து க்ளீன் பண்ணுறதுனால பயங்கரமாக வந்து உள்ள டஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டஸ்ட் வந்து உள்ள இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து பிரிச்சு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ண போறேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஃபேன்ல நான் கிளீன் பண்ணிடுவேன். மேலே இருக்கிற ஃபேன் எல்லாமே ஹஸ்பண்டோட ஹெல்ப்ல வந்து நான் ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவேன். ஸோ நேற்று தான் வந்து அந்த ஃபேன்லாம் கிளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால மேலெல்லாம் கிளீனா இருக்கு, இந்த இது மட்டும் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் இதை கிளீன் பண்ணான்னு சொல்லிட்டு இதுல ப்ராசஸ்ல இறங்கிட்டேன். இதுல வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து நார்மலா ஒரு கிளாத்தை வச்சு இந்த டஸ்ட் எல்லாமே வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபைபர் கிளாத் வச்சு பாத்தீங்கன்னா தொடச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாருங்க. நான் எவ்வளோ அழுக்கா வீடியோல காமிச்சிட்டு இருக்கேன்னு எடிட் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அழுக்கா இருந்தது. ஃபேனும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர்ல இருக்கும், அழுக்கும் சூப்பரா வந்து படியறது எல்லாமே நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஒரே வழியை இது ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து கிளீன் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. நார்மலா வந்து நம்ம நார்மல் வாட்டர்ல ஃபுல்லா டஸ்ட் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு அப்புறமா இந்த கொல்நீர் வச்சு நான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அழுத்தி கிளீன் பண்ணுவேன். அண்ட் என்னதான் வந்து நல்லா தேய்ச்சி வந்து தொடச்சாலுமே இது ஒயிட்டா இருக்கனால அழுக்கு இன்னுமே போகாத மாதிரி தான் இருக்கு. இதை வந்து நான் தொடச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே மேக்ஸிமம் ஒரு 35 மினிட்ஸாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பொறுமை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலா நான் எப்படி வந்து கிளீன் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதையும் பாருங்க. A few moments later. ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருந்த ஃபேனுக்கும் இப்போ இருக்கிற ஃபேனுக்கும் எனக்கே ஏதோ புதுசாக ஏதோ ஃபேன் வாங்கியிருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். இது ரொம்ப பழைய ஃபேன் அப்படிங்கிறதுனால நான் கூட சரி அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இந்த அளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் கீழே பாருங்க நான் மேலே இருக்கிற ஃபேன் போடவே இல்லை. ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக அந்த ஃபேன்லேருந்து வர காற்று தான் அவ்வளோ அதிகமாக வந்துட்டு இருந்தது. அந்த ஃபேனில் இருக்கிற குப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. இப்போ அது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணணும். எவ்வளோ டஸ்ட் இருக்கு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே இந்த ஃபேன்லேருந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணது தான். என்னால் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக வந்து இந்த ஃபேனை துடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீனா வந்து பாத்தீங்கன்னா தொடச்சாச்சு. The next day.
இது எல்லாம் நெக்ஸ்ட் டே எடுத்த vlog தான். நேத்தே வந்து துணியெல்லாம் ஊற வச்சு நல்லா வந்து தோச்சி காய போட்டிருந்தேன். அது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் மடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு சோஃபால போட்டுட்டு எல்லாமே மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணியெல்லாம் மடிச்சு வச்சதுக்கு அப்புறமா சில திங்ஸ் வந்து வீட்டில் டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தேன். இது எல்லாமே வந்து ரொம்ப நாளாக வீட்டில் தான் இருக்குது, டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இன்னைக்காவது க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த அண்ணா வர வச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். இந்த ஃபீல் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. என்னதான் நம்ம டிஸ்போஸ் பண்ற திங்ஸை வந்து அண்ணா கிட்ட எடுத்துட்டு போக சொன்னாலுமே நம்ம திங்ஸை இன்னொருத்தர் எடுத்துட்டு போறாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இந்த ஃபீல் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து மெயினாக இதெல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஏசி வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால பெட்ரூம்ல இது எல்லாமே அப்படியே வச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அந்த திங்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஏசி வந்து பாத்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே ஏசி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. இன்னைக்கு வந்து கரெக்டா டெலிவர் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் திங்ஸை டிஸ்போஸ் பண்றதுக்கும் ஏசி உள்ள வரதுக்கும் ரொம்பவே கச்சிதமா இருந்தது அந்த டைமிங் எல்லாமே. ஸோ இது வந்து ஹஸ்பண்டுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறதுனால டெலிவர் பண்ணிவிட்டு ஒரு 7:30க்கு மேலே தான் வந்து வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கேப்பில் கொஞ்சம் டீ எல்லாம் வந்து எல்லாருக்கும் சேர்த்தி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எடுத்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து யூடியூப்பில் லாங் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கிளிப்ஸ்லாம் வந்து ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கிளிப்ஸ்லாம் சமாளித்து அப்படியே பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 1 month முன்னாடியே இந்த டைக்கனில் 1.5 ton ஏசி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணி அதை ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பேசிக்கிட்டே வந்து என்ன ஏசி அப்படிங்கிறத சொல்லலை, அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஒர்க் வந்து உள்ளே முடிச்சாச்சு, ஏசி ஃபிட்டிங்லாம் பண்ணியாச்சு. வெளியே வந்து இன்னும் அவுட்டோர் மட்டும்தான் போடல அப்படிங்கிறனால அன்றைக்கி ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் போல் வர சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் காலையில் ஒரு 9 o'clock 9:30 போலலாம் வந்துட்டு அவுட்டோர் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஏசியெல்லாம் கரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நானும் கொஞ்ச நேரம் ஏசியை வந்து ஓட விட்டுட்டு கூலிங்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் இருந்தது. ஸோ செவுத்தில் வந்து அங்கங்கே கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறனால அப்படியே கையோட இந்த ஈர துணி வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்விட்ச் போர்டு வால் இது எல்லாமே பயங்கரமாக அழுக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தொடச்சிட்டு இருந்தேன். அண்ட் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாப்லாம் போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து அதே இடத்துல பயங்கரமாக குப்பையாயிடுச்சு அப்படிங்கிறனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே துடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். One hour later. வந்தால் எல்லாமே ஒரே நாளில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். அதுவும் இன்றைக்கி வந்து எனக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து ஏசி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம்
ஒரு 12க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன ஆர்கனைசர் தான், கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து நான் மீஷோவில் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க, நான் ஜஸ்ட்டு என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரமோஷன் நினச்சிக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் தரேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 266 நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து 266 ரூபாய் தான். ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதை நான் மெயினாக வந்து எங்கே ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தொடச்சிட்டு இருக்கேன் இந்த பிளேஸ்ல தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து கீழே இறக்கி தான் போட போறேன். மெயினாக இது வாங்கினதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த திங்ஸ் எல்லாமே அந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய ஸ்டாண்டு. இதெல்லாம் வந்து எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தது. இப்போ இது எல்லாமே வந்து ஸ்டாண்ட் போட்டதுக்கு அப்புறமா நான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதில் ஆணியில் எதுவுமே அடிக்க தேவையில்லை. அந்த நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கர் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் வச்சு நம்ம அழகாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ உடனே வந்து செட் பண்ணதுனால என்ன திங்ஸ் வந்து இன்னும் வைக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா இல்லை. அதனால நல்லாவே வந்து கேப் இருந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் கேப்பில் வந்து மணி பிளான்ட் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜாடி இருந்தது. அதில் இந்த கலரான இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி அதில் வைக்க மாட்டேன், சும்மா வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் வந்து வச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்பவே நீட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி லீஃப்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலி நான் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா நைட்டு டின்னரில் முடிச்சதுக்கப்புறம் நானும் தூங்குறதுக்காக போயிட்டேன். இன்னைக்கு ஒரு 2 டேஸ்க்கு பயங்கரமாக பிஸியாக தான் போனது. உங்கள் கூட நான் ஷேர் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக உங்களுக்கு ரெசிபி வீடியோஸ், மினி விளாக்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ அண்ட் ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.